தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக மீட்கப்படுதல், மீட்பு என்கின்ற வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ மீட்பு ஆங்கிலத்தில் ரிடம்சன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதை பற்றி தான் இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மீட்பு என்றால் என்ன? மீட்பு என்பது அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அல்லது அடிமையாக ஒரு காரியத்தின் கீழ் அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவரை அதற்கான விலை கிரயம் கொடுத்து அல்லது அந்த விலை கிரயத்தை செலுத்தி விடுதலையை கொண்டு வருவது, இப்படி கூட சொல்லலாம். மீட்பு என்பது அடிமைத்தனத்தில் உள்ள ஒருவரை விலை கிரயம் கொடுத்து அல்லது செலுத்தி விடுதலையை கொடுப்பதாகும். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. மீட்பு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டு பை பேக், மீண்டும் வாங்குதல் என்று பொருள். அல்லது சந்தையிலிருந்து விலை கிரயம் கொடுத்து வாங்குதல், பர்ச்சேஸ் அவுட் ஆஃப் மார்க்கெட் வித் எ பிரைஸ். அதாவது அடிமை சந்தையில் இருக்கக்கூடிய அல்லது சந்தையில் இருந்த ஒன்றை விலை கிரயம் கொடுத்து வாங்குவது என்று பொருள்படுகிறது. அப்ப இதை நாம் இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் மீட்பு என்பது என்ன? மீட்பு என்பது பாவ அடிமைத்தனத்திலிருந்து பாவிகளை விடுவிப்பதற்காக கிறிஸ்து தியாக பலியாக தன்னை சிலுவையில் கொடுத்த அவரது வேலையே அல்லது அவர் செய்யக்கூடிய அந்த கிரியையே மீட்பு என்பதாகும். இந்த மீட்பு என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் போது நமக்கு தெரியும், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் தான் எழுதப்பட்டது. அதிலிருந்து தான் நமக்கு மொழிபெயர்ப்பாக வந்திருக்கிறது. சரி, இந்த பழைய ஏற்பாட்டில் மீட்பு என்ற வார்த்தை பயன்படுத்தும் போது எபிரேய வார்த்தை படா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. PADAH, படா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டிரான்ஸ்பர் ஓனர்ஷிப் பை பேமெண்ட் ஆஃப் an appropriate price. அதாவது சரியான விலை கிரயத்தால் உரிமையாளரை மாற்றுதல் என்று பொருள்படுகிறது. இரண்டாவது கால் என்ற ஒரு எபிரேய சொல் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டு இன்டர்வீன் ஆன் பிஹாஃப் ஆஃப் எ ரிலேட்டிவ் ஹூ இஸ் இன் ட்ரபிள். அதாவது துன்பத்தில் இருக்கக்கூடிய உறவினருக்காக குறுக்கீடு செய்வது என்று பொருள்படுகிறது. மூன்றாவது காப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை, காப்பார், KAPAR, டு அட்டோன் பை மேக்கிங் எ சப்ஸ்டிடியூஷனரி பேமெண்ட். அப்படின்னா பதிலீடான கிரயம் செலுத்தி மீட்டல் என்று பொருள் வருகிறது. சரி, இப்ப மீட்பு என்ற வார்த்தை கிரேக்க மொழியில கிரேக்க வார்த்தையில எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, லுட்ராவோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் டு ரிடீம் ஆர் ரேன்சம், மீட்பு அல்லது மீட்பு பணம் என்று பொருள். இரண்டாவது வார்த்தை எக்ஸ் அகராசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் பணம் கொடுத்து வாங்குதல், டு பை பேக் அல்லது டு பர்ச்சேஸ் என்று பொருள். மூன்றாவது அகராசோ என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பர்ச்சேசிங் எ ஸ்லேவ் ஃப்ரம் எ ஸ்லேவ் மார்க்கெட், அதாவது அடிமைத்தன சந்தையிலிருந்து அடிமையை வாங்குதல். அப்ப இவ்வளவு நேரமாக நாம் சிந்தித்த அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு முடிவுரையை கொண்டு வர வேண்டுமானால், மீட்பு என்பது விலை கிரயம் செலுத்தி அடிமைத்தனத்தில் இருக்கும் ஒரு நபரை விடுவிப்பது அல்லது மீட்பது என்று பொருள்படும். அதுதான் நாம் எபேசியர் 1:7 வாசித்தோம். என்ன? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய என்று சொன்னால்
கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இங்கேயும் இவருக்குள் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த மீட்பு பழைய ஏற்பாட்டுல பல உதாரணங்களால் விளக்கப்படுகிறது. எவைகள் எல்லாம் மீட்கப்பட்டன அப்படின்னு கேட்டா 3 வேத பகுதிகளை அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், அப்புறம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 5-6 போன்ற வசனங்கள், ரூத் 4ஆம் அதிகாரம், இவைகளில் எல்லாம் எவைகள் மீட்கப்பட்டன என்பதை நாம் காணலாம். அதாவது ஒரு அடிமை மீட்கப்பட்டிருக்கிறார், நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது, அடிமையினுடைய மனைவி மீட்கப்பட்டிருக்கிறார். சரி, இந்த மீட்பை பெறுவதற்கு அல்லது மீட்பு செய்வதற்கு சில தகுதிகளும் அவசியம். அதையும் நாம் புதிய ஏற்பாட்டில் ரூத் புத்தகத்தில் காணலாம். தகுதி என்ன அப்படின்னா, அவர் நெருங்கிய உறவுக்காரரா இருக்கணும். அடுத்து அந்த உறவினரை மீட்டுக் கொள்வதற்கான விருப்பம் அவருக்கு இருக்க வேண்டும். மூன்றாவதாக முழு கிரயத்தை செலுத்த தகுதி இருக்க வேண்டும். he must be kinsman, அதாவது உறவுக்காரரா இருக்கணும். இரண்டாவது, he should have willing, அவருக்கு விருப்பம் இருக்க வேண்டும். மூன்றாவது, he should be able to pay, அந்த விலை கிரயத்தை அவரால் செலுத்த முடிந்திருக்க வேண்டும். இதுதான் ரூத் போவாஸ் போன்ற அந்த மீட்பின் உதாரணத்தை நாம் பார்க்கலாம். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நம்மை மீட்டிருக்கிறார் என்று நாம் காண முடியும். எப்படி? அவர் நம் உறவாக மாறினார். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்ததால் அவர் நமது உறவுக்காரராக மாறினார். இரண்டாவது, அவருக்கு விருப்பம் இருந்தது, அவர் நம்மை நேசித்தார். நேசித்ததால் வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்க அவர் விருப்பமுடையவரானார். மூன்றாவது, நம்மை மீட்பதற்கு கல்வாரியில் தம் ரத்தத்தை முழு கிரயமாக செலுத்தினார். அதைத்தான் 1 பேதுரு 1:18-20 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து எதிலிருந்து எல்லாம் தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று கேட்டால், கலாத்தியர் 3:13 நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். சங்கீதம் 103:4 வசனத்தில் அழிவிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஓசியா 13:14 மரணத்திலிருந்து அவர் மீட்டுக் கொண்டார். சரி, இந்த மீட்பு எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது? அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் இரத்தத்தினாலும் இது நிறைவேற்றப்படுகிறது. கடைசியாக இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக அவரது கிருபையினாலே அந்த மீட்பை இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, இப்படி நீங்களும் நானும் மீட்கப்பட்டதால் நமக்கு கிடைத்திருக்கின்றதான பலன்கள் என்ன? அதாவது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிடம்ஷன். அந்த மீட்பினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். சோ ஃபர்கிவ்னஸ். இரண்டாவது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஜஸ்டிபிகேஷன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது, புத்திர சுவிகாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதாவது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். அடாப்ஷன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 போன்ற வசனங்களில் காணலாம். நான்காவது, பியூரிபிகேஷன், ஹோலினஸ், பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைச்சிருக்கு. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கடைசியாக இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ், நித்திய சுதந்தரிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் மீட்பினுடைய பலன்களாக இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் காணலாம். எனவே இந்த காலை வேளையில் நமக்கு இலவசமாக கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து நம்மீது காண்பித்த தயவு நிமித்தமாக, அன்பு நிமித்தமாக அவர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் மீட்கப்பட்டதால் நமக்கு பல பலன்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. உதாரணமா நாம் சிந்தித்தோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். இதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.